பிஜே செரியன் அவர்கள் முசிறி துறைமுகத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு துறைமுகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது முசிறியா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம். ஏன்னா முசிறிங்கிறது ஒரு ட்ரேட் எம்போரியம் என்று டாலமி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு கிரேக்க நாட்டுல. ஆனா இங்க எப்படி இருக்கு? முசிறி துறைமுகம் கிட்ட கடல் ஆழமே இல்லை. ஆழமே இல்லாத கடல் பகுதியில முசிறி மாதிரி ஒரு பெரிய துறைமுகம் இருந்திருக்க முடியுமா? பெரிய பெரிய கப்பல்கள் அங்க வந்திருக்க முடியுமான்னு அவருக்கு சந்தேகம். அப்ப அது முசிறி தான் அப்படின்னு அவருக்கு உறுதி செய்ய எது வழிவகை செய்தது என்றால் பரணர் தந்திருக்கிற ஒரு சங்கப்பாட்டு. எப்படி முசிறி துறைமுகத்தில் பொன்னோடு கரியோடு பெயர்ந்த கப்பல்கள், அதாவது ரோம நாட்டில இருந்து கோல்ட கொண்டாந்து இங்க கொட்டிட்டு மிளகு பிளாக் கோல்டை ஏத்திட்டு போன கப்பல்கள் கரைக்கு அங்க நின்று தள்ளி நின்று சின்ன சின்ன கலங்கள் போய் பெரிய கப்பல்ல இருந்து அந்த மிளகு மூட்டைகளை ஏத்தி விட்டுட்டு பொண்ணை வாங்கிட்டு வந்துச்சுங்கிறத அவர் ஒரு சங்கப்பாட்டுல பதிஞ்சு காமிக்கிறாரு. அப்ப இதை பார்த்த உடனே பிஜே செரியனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அப்ப அது நிச்சயமா முசிறிதான். அப்ப அந்த அகழாய்வின் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அவருக்கு ஒரு சங்கப்பாட்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருங்கிறது அங்க ஆச்சரியம். நமக்கு தான் நம்ம கொல்லப்பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம தமிழோட அருமை தெரியல. தன்னிடம் வேலை பார்த்து வந்த அந்த என்டையர் டீம் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட், அதுல இந்தியா ஃபுல்லா இருந்து நிறைய ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் 2 வருஷம் சங்க இலக்கியம் கோர்ஸ் ஏற்பாடு பண்ணாரு இன் இங்கிலீஷ். சங்க இலக்கியத்தை விட்டுட்டு நம்ம தமிழக வரலாறு மீட் எடுக்கவே முடியாது. அத்தனை செய்திகள் அந்த சங்க இலக்கியத்திற்குள் கொட்டி கிடக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிக மிக ஆழமான வேர்களை உடைய ஒரு நாகரீகம் மற்றும் ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஜார்ஜ் மேக்குலெக் ட்ரெவெலின் என்கின்ற ஆங்கில வரலாற்று பேராசிரியர் சொல்வார், லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். அதாவது வரலாறும் இலக்கியமும் இரட்டை சகோதரிகள். இலக்கியத்தின் சுவையை வரலாற்று பின்புலம் இருந்தால் இன்னும் அதிகமாக ரசிக்கலாம். தி ரிவர்ஸ் ஆல்சோ ஹோல்ஸ் குட். அப்போ இதற்கு வசதியா இருக்கின்ற உலக அளவிலான ஒரே இலக்கியம் எது என்றால் தமிழ் இலக்கியம்தான். அப்ப அன்றைக்கும் இன்றைக்கும் நாகரீகம் மாறலாம். நாகரீகம் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப அடுத்தடுத்து வர தலைமுறைகள்ல பாத்தீங்கன்னா தலைதெறிக்கிற வேகத்துல நாகரீகம் மாறுது. அண்மையிலே நான் ஒரு பெண்கள் கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா, இந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்படிங்கிறாங்களே, அச்சம் நாணம் எங்களுக்கு தெரியும், அது எங்கள்கிட்டலாம் இப்போ இல்லை, அது வேற விஷயம். இந்த மடம் பயிர்ப்புனா என்ன மேடம்னு அந்த பொண்ணு கேட்டா. மடம் அப்படிங்கிறது பெண்கள் அப்படிங்கிறவங்க இயற்கையிலேயே ஒரு மென்மைத்தன்மை உடையவர்களாக தான் இருக்க வேண்டும். அப்போ அந்த மடம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சபையிலே ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே எல்லாமே தெரிஞ்சிருக்கோங்க. ஷீ இஸ் பார்ன் டிவினிட்டி. ஆனா எல்லாம் தெரிந்த அவள் என்ன செய்வா? கணவன் ஒண்ணு சொல்றப்போ தெரியாத மாதிரி கேட்டுக்குவா. அப்படி தெரியாத மாதிரி கேட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்கிறதுனால கணவன் தானா அவ வழிக்கு வருவான்னு அவளுக்கு தெரியும். இந்த ஒரு சின்ன சூட்சுமம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாதனாலதான் பாதி கல்யாணம் விவாகரத்துல முடியுது. அப்ப இந்த மடம்ங்கிற பொருளை நான் எடுத்து சொன்னேன். ஒன்றும் தெரியாத மாதிரி வாய மூடிட்டு இருக்கனால நம்ம மக்குன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் நிறைகுடம் தழும்பாது. இது யாருக்காக சொன்னோம்னா நமக்காக சொன்னாங்க அப்படிங்கறத அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். ஆனா அந்த பயிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த பயிர்ப்பு அப்படிங்கிறது நம்மோடு தொடர்பில்லாத ஒரு ஆண் மகனின் விரல் நகம் மேலே பட்டா கூட வெதவெதத்து போய் அருவருப்பா இருக்கணும் நமக்கு. நீ யோசிச்சு பாருங்க. அதுவும் சென்னை போன்ற கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கட்டிப்பிடி வைத்தியம் தான். பிள்ளைங்க பீச்ல தியேட்டர்ல எங்க பார்த்தாலும் ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஹக்கிங் தான். ஹேண்ட் ஷேக் கல்ச்சர்லாம் கிடையாது, ஹக்கிங் கல்ச்சர். அப்ப அதுல எங்க இருந்திருக்கோம் பயிர்ப்பு? அப்ப இது மாறி வருகின்ற ஒரு பண்பாட்டு கூறு. நாகரீகம் மாறலாம். இன்னைக்கு நம்ம ஜீன்ஸ் போட்டதுனால கருப்பில்லைன்னு ஆயிடுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுங்க, பிள்ளைங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் பண்பாடு கூறுகளை நாம் இழக்க தொடங்கிவிட்டால் அந்த இடத்துல அந்த வேர்கள் செல்லரிக்க ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம்.